மார்னிங் பிரைஸ்ல வெல்கம் டு திஸ் வீடியோ. நேற்றைய தினத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, வேலைகளும் அதிகமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன இன்றைக்கி காலையில் எழுப்பி காலையில் சாட்சி சொல்ல வச்சிருக்காரு. அதாவது அவர் என்னை எழுப்பி சில தாட்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னாக்கா நான் முக்கியமாக வந்து என்னுடைய குடும்பத்தவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக என்னுடைய தாயாருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க தான் வந்து சிறு வயதில் எனக்கு வந்து அவள் தேவனோடு பேசினாள் அப்படி சொல்லிட்டு ஆன் அப்படின்ற ஒரு படிக்காத ஒரு சகோதரியுடைய கதை அது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு கர்த்தர் அவளுக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறாரு. எழுத படிக்க தெரியாதவளாக இருந்தால் கூட கர்த்தரை பற்றி, அதாவது லார்ட் அப்படின்னு இருந்தால் அது கர்த்தர் அப்படி சொல்லிட்டு உணர்ந்து கொள்வாளாம். வேறு யாரையாவது லார்ட் அப்படின்ட்டு ஏதோ எழுத்துக்கள் இருந்தால் அது அது கர்த்தர் அல்ல, அதையும் அவள் விளங்கி கொள்வாளாம். அதுமாதிரி கர்த்தர் அவளுக்கு ஞானத்தை கொடுத்துருந்தாராம். ஆனால் சில வருடங்கள் கழித்து பிரச்சனைகள் அதிகமாகும் போது அவள் வந்து அயர்லாண்ட் அந்த நாட்டை சேர்ந்தவளாம். பழைய ஐரிஷ் கோபம் அவளுக்குள் கனன்று எழுந்தது அப்படின்ட்டு ஒரு இருக்கும் அதில். ஸோ இது வந்து பின்மாற்றத்தை அது குறிக்கிது சொல்லிட்டு நான் சிறு வயதில் நான் படித்தது உண்டு. இல்லை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த எனக்கு வேதாமம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இவங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா அந்த வேதத்தை படிக்கிறத நிறுத்திடுறாங்க. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இன்றைக்கி காலையில் நான் வாசிச்சு கொண்டு இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். இந்த வசனங்கள் வந்து எனக்கு கூட வந்து முத்திரையாக இருந்தது, படிக்க முடியாத இருந்தது. உதாரணத்துக்கு எரேமியா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததி தங்கள் நம்பிக்கையான பெத்தேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோஷாலே வெட்கப்படும். நாங்கள் பராக்கிரமசாலிகள் என்றும் நாங்கள் யுத்த சன்னத்தர் என்றும் நீங்கள் சொல்லுகிறது என்ன அப்படிலாம் இருக்க பார்த்திங்கன்னா. அதில் பார்த்திங்கன்னா இப்படியே இப்போ சொல்லிகிட்டே இருக்காங்க, மோவாபுடைய ஆபத்து வர சமீபித்து இருக்குது அப்படி சொல்லிட்டு. கடைசியில் 27ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாக இருந்தான் அல்லவோ, அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ, நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துளுக்குகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முத்திரையாக இருக்கும். நமக்கு நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது இதில் வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் வந்து தாத்தா கிட்டே நான் சொல்வேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ முத்திரையாக இருக்குது, அதனால் நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நான் கல்லூரி நாட்களில் வந்து பார்த்துருக்கேன், அவங்க வந்து நம்மளை பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க வந்து தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டு. முக்கியமாக சாத்தானுக்கு வந்து குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. ஸோ நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து நம்மளை பற்றி மோசமாக பேசக்கூடிய விஷயத்தில் நம்ம அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதோட இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள். அதோட உங்களுடைய நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அதுமாரி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அவங்க வந்து நம்மளை தூஷிக்கவோ இல்லை குற்றம் கண்டுபிடிக்கவோ நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இதை வந்து நான் முக்கியமாக நான் அறிந்து கொண்ட பாடம். ஏன்னா அவங்க வந்து சில சமயம் நம்மளை கண்ணியில் அகப்படுத்திட்டு கடைசியில் அவங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க காண்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுமாரி ஏன்னா நான் தனியாக வாழ்கிறவ அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து அதுமாரி லேடிஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது இந்தமாரி கூட்டி கொடுக்குற வேலை, அந்த மாதிரி வேலையை இவங்க பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி அதை வந்து நம்மளை அந்த
கண்ணிலையும் அகப்படுத்த அவங்க பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் என் நிமித்தம் வழக்காடி இதுமாரி அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ அவனை பற்றி பேசுகிற போதெல்லாம் தலையை நீ துலுக்குகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்காக வழக்காடிய சாட்சியை தான் நான் இன்றைக்கி காலை வேளையில் ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ கடினமாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்குது.